இவங்க மயக்கத்துல ஆயிட்டாங்க. மயக்கம் தெளிஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பெண்ணுக்கு தெரியுது அவங்க ஆடைகள் எல்லாம் களையப்பட்டிருக்கு, அவங்கள வந்து பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த பொண்ணுக்கு வந்துட்டு தெரிய வருது. இமிடியேட்டா அந்த அர்ச்சகருக்கு போன் பண்றாங்க. அவர் வந்து நோ அப்படின்னு சொல்லல, அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல நான் உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, முதல் நாளே உன்னை எனக்கு பிடிச்சதுனாலதான் நான் வந்துட்டு வந்து பேசினேன், உங்களுக்கு ஸ்பெஷல் தரிசனம் எல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி எனக்கும் என்னோட மனைவிக்கும் வந்துட்டு கருத்து வேறுபாடு, நாங்க வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம், 2 பேருமே தனித்தனி ரூம்ல தான் நாங்க படுத்துப்போம், அதனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, என்னை மன்னிச்சுடு, அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இந்த பொண்ணு அழறாங்க. சரி இல்ல நான் கண்டிப்பா உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பொண்ணு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா,